உருவாக்கியவர் இல்லை என்றால் உண்டானவைகள் இல்லை. உண்டானவைகள் இருக்கிறதினால் உண்டாக்கியவர் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இந்த வேத வசனத்திற்கான பொருள் என்னவென்றால், மனுஷனுடைய கண்களுக்கும் சிந்தனைகளுக்கும் பார்வைக்கும் மனம் புரிதலுக்கும் உள்ளான உணர்வுக்கும் நன்மையானவை என்று தோன்றுகின்ற எல்லாமும் பரத்திலிருந்து உண்டாகி மனுஷனை தேற்றுகிறது, நன்மையை பயக்க வைக்கிறது, நன்மையை புரிய வைக்கிறது என்றால் அவர் பரம்பொருள், அவரே இறைவன், அவரே வானத்தையும்